வணக்கம். நான் 1992 இந்த இயக்கத்தில் பேரூர் செயலாளராக இருக்கேன். இந்த வரையிலையும் என்னுடைய பேரூர் செயலாளர் பணியை ஒரு பிழையும் இல்லாமல் தான் செய்து வந்திருக்கேன். நம்முடைய தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு என்னுடைய உதவியோ அல்லது என்னுடைய பணியோ அவசியம் இல்லை என்பது போல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அப்பா அவர்கள் கருதுவதை நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த எங்களுடைய நகர செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளருக்கான ஆலோசனை கூட்டத்திலேயே அவர் அதை வெளிப்படுத்தினார். இப்போ அதோடைய பின்தொடர்ச்சியாக தொடர்ந்து யாரெல்லாமோ திடீர் குபீர் தலைவர்கள்லாம் உருவாகி திடீர் பொறுப்பாளர்கள்லாம் உருவாகி தேர்தலை நடத்துகிற அந்த புதிய நபர்களாக தேமுதிகவில் இருந்தோம், அதிமுகவில் இருந்தோம், அமமுகவில் இருந்தோம், காங்கிரஸில் இருந்து வெளியேறியவர்கள் ஒரு புது அணியாக திமுகவுக்கு இறை தேடி வந்தவோ பணி விலகுவதையோ திமுகவிலிருந்து வெளியேறுவதையோ அல்லது திமுக பொறுப்புகளிலிருந்து வெளியேறுவதையும் நான் எந்த காலத்திலையும் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அந்த மோதல் திமுகவுக்கும் சட்டமன்ற வேட்பாளருக்கும் உரியதில்லை. சட்டமன்ற வேட்பாளருக்கு என்ன பிடிக்கல, அவங்க ரொம்ப லகுவாக தேர்தல் நடத்துவதற்கு நான் வெளியேறினா உதவியாக இருக்குமேங்கிற ஒரே காரணத்தை வச்சு தான் நான் வெளியேறினே தவிர இதில் யாருக்கும் மோதலும் கிடையாது. கட்சிக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. தேர்தல் முறையாக நடக்க வேணும். அந்த முறையான தேர்தலில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட வேணும். அதுக்கு இந்த பொறுப்பிலிருந்து விலகினாலும் நான் முழுமையான பணியை செய்வேங்கிறது தான் இதில் நான் சொல்ல வர அழுத்தமான கருத்து. தலைமை கழகம் உங்களை அழைச்சி மீண்டும் இது குறித்து பரிசீலனை பண்ண சொன்னால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? யார் ஒருவரை புதிய செயலாளராக போடுறாங்களோ அவரோட இணைந்து மிகச்சிறப்பாக இன்னும் அழுத்தமாக நான் செயலாளராக இருக்கும்போது எப்படி செயல்பட்டனோ அதை விட மிகச்சிறப்பாக செயல்படும்.